தமிழ்நாடு தேர்வாணையத்தில் தேர்வு எழுதிவிட்டு மட்டுமே அன்பு உடன் பிறந்தார்களே 70 லட்சம் பேர் பணிக்காக காத்திருக்கிறார். இந்த 70 லட்சம் பேருக்கு நீ எப்படி வேலை கொடுப்பாய்? கொடுப்பான். எப்படி கொடுப்பான்? எங்களுக்கு ஒரு கோட்பாடு இருக்கிறது என் பெற்றோர்களே. நீர், வயிறு, நீரு, வயிறு, உயிர், அறிவு, பயன், வளர்ச்சி, இதுதான் எங்களுடைய ஆட்சி முறை. நீர் என்ன? நீர்வள பெருக்கம், நீரின்றி அமையாது உலகு, தண்ணீரின் தேவையில் தன்னிறைவு எங்கள் திட்டம். நீர் வந்துச்சா அதுக்கப்புறம் வயிறு, பசி, பசி வந்தால் 10 பறந்து போகும். மானம், குடிப்பிறப்பு, தானம், தவம் எல்லாம் போயிடும். கல்வி எல்லாம் போயிடும். நீ மனுஷனாக இருக்க மாட்டாய் என்கிறார் அறிவு மூதாட்டி அவை. அப்ப என்ன பண்ணும்? பசி என்ற சொல் என் தேசத்தில் இல்லாம ஒழிக்கணும். என்ன பண்ணுவாய் சீமான்? நானே வேளாண்மை செஞ்சிருவேன். வேளாண்மையை அரசு பணியாக மாற்றிடுவேன். தற்சார்பு, பசுமை, தாய்மை பொருளாதார கொள்கையை முன்னிறுத்திடுவேன். வேளாண்மை சார்ந்த பொருளாதாரம், அதனால் பசுமை பொருளாதாரம். ஆடு மாடு வளர்த்தல், நெசவு செய்தல், பட்டுப்பூச்சி வளர்த்தல், தேனீக்கள் வளர்த்தல், மீன் வளர்த்தல், வாத்து வளர்த்தல் எல்லாம் அரசு பணி. பனை, பனை சார்ந்த தொழில், தென்னை, தென்னை சார்ந்த தொழில், நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலை, வேலை வாய்ப்பு, வளர்ச்சி. உன்னுடைய தொழிற்சாலை காற்றை நஞ்சாக்கும், நீரை நஞ்சாக்கும், நிலத்தை நஞ்சாக்கும். என்னுடைய தொழிற்சாலை எதையும் செய்யாது, எந்த கேடையும் விளைவிக்காது. அவனவன் வாழ்விடத்திலே அரசு பணியை கொடுத்துருவேன். இந்த 1000க்கு கையெந்தைய ஆத்தால பண்ணி வைக்க மாட்டேன். நீ அங்கே இரு. இந்த திருச்சியா இந்த ஒரு துறையூரா, அங்க அரசு பணி. எங்கே இருக்க நீ? சேலமா, எடப்பாடியா? இந்த அங்கேயே என்ன வருது? மாம்பழம், மாம்பழத்திலிருந்து வர தொழிற்சாலை, பலாப்பழம், பலாப்பழத்திலிருந்து கரும்பு, கரும்புல இருந்து ஆடு மாடு வளர்த்தல். உனக்கு சிரிப்பா இருக்கு, நீ இப்ப சிரி, போட்டு காட்டுவேன் பாரு. இதே மாதிரி திரையில பாரா, மாடு வளர்த்து எவ்வளவு பொருளாதாரத்தை பெருக்கிறேன், எப்படி வேலை வாய்ப்பை கொடுக்கிறேன்னு காட்டுறேன் பாரு. எங்க பொருளாதாரம் இருக்குன்னு தெரியாத பைத்தியங்கள்ட்ட நாட்டை கொடுத்துட்ட நீ. அப்ப என்ன பண்ணுவேன்? வேளாண்மை, பசி சொல்ல இருக்காது. பால் மட்டும் இருந்தால் என் உடன் பிறந்தார்களே, பசி என்ற சொல் அந்த நாட்டில் இருக்காது. பால் முழுமையான உணவு. பிறந்த உடனே தாயின் மாரில் 1.5 ஆண்டுகள் பால் தான் குடித்தோம். முழு உணவு, எந்த திரவ உணவுலையும் கழிவு வராது, பாலில் வரும். புரதச்சத்துள்ள முழுமையான உணவு. பால் இருந்தால் பசி வராது. ஏன்? நான் பால் வச்சிருப்பேன். உன்னை மாதிரி காலை உணவு உப்புமா கிண்டி போட மாட்டேன் ராஜா. பள்ளிக்கூடத்து வாசல்ல கடை வச்சிருப்பேன். முல்லை, குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல் அங்காடின்னு நான் அங்காடி வச்சிருப்பேன். அரசு அங்காடி. நோ சுகி சுமோட்டோ நானே வச்சிருப்பேன். நோ ஊபர் ஓலோ, நானே உலான்னு நானே போக்குவரத்து நடத்துவேன். எல்லாம் என்கிட்ட இருக்கும். பால் குடிச்சிட்டு தான் என் பிள்ளை போகணும். முட்டை வைப்பேன். நாட்டுக்கோழி பண்ணை வச்சிருப்பேன். நான் 5000 ஏக்கர் 2000 ஏக்கர் 3000 ஏக்கர் பண்ணை இருக்கும். உனக்கு வெக்கமா இருக்க? நீ போ, நான் மேய்ச்சிக்கிருவேன். ஆனா இங்க பார், முட்டை சாப்பிடுறேன், கறி சாப்பிடுறேன், பால் சாப்பிடுறேன் வந்தாயின்னு வச்சுக்க, பச்சை மட்டை வச்சு பிச்சு போடுவேன். அது என்ன படிக்கிறவன் செய்யற வேலையா? அப்ப படிக்கிறவன் சாப்பிடக்கூடாதுல்ல, பச்சிக்க கூடாதுல்ல. உன்னை புரிந்து கொள் என் உடன் பிறந்தவனே. நீ சாப்ட்வேர் இண்டஸ்ட்ரியில் வேலை செய்யலாம், சாப்பிட்டு போய் தான் வேலை செய்யணும். நீ எல்லாவற்றையும் உன் அலைபேசியிலே பதிவிறக்கம் செய்ய முடியும். ஆனால் ஒரு சாப்பாடையும் 1 லிட்டர் தண்ணீரையும் உன்னால் பதிவிறக்கம் செய்ய முடியாது. ஒப்பந்தம் தான் செய்யணும், ஆர்டர் தான் பண்ணணும். என்ன பண்ணும்? ஆர்டர் தான் பண்ணணும். கடைக்கு சொல்லுவேன், கடைக்கு எங்க இருந்து வரும்? என்ன ஆத்தால பண்ணிட்டு இருந்துதான் அது வரணும். நல்லா கவனிச்சுக்க தம்பி. நீ விண்வெளிக்கு விண்கலனை ஏவலாம், விஞ்ஞானிக்கு சாப்பாடு என் விவசாயி தான் கொடுக்கணும். சந்திர மண்டலத்துக்கு சந்திராயனை ஏவலாம், அந்த சயின்டிஸ்டுக்கு சாப்பாடு என் சம்சாரி தான் கொடுக்கணும். அண்டர்ஸ்டாண்ட்? புரியுதா? புரிஞ்சுக்க தம்பி, புரிஞ்சுக்க. எல்லாரும் மனிதர்கள் செய்கிற தொழிலை செய்கிறார்கள். வேளாண் குடிமகன் விவசாயி மட்டும்தான்
தெய்வத்தின் தொழிலை செய்யறான். புரிஞ்சுக்கிட்டு வேலை செய்யணும். உனக்கு எல்லாமே ஒரு நகைச்சுவா கேலியா தெரியும். ஒரு நாள் நீ என்னை தேடுவ. ரொம்ப நாளா ஒருத்த கத்திக்கிட்டு இருந்தான், அவன் எங்கடான்னு தேடுவேன். இந்த தேர்தல தேடுவேன், தேடி தேடி விவசாயிக்கு போடுவேன். நீ போடுவ. அதனால அறிவு சமூகம் இதை கவனிக்கணும். பிறகு என்ன பண்ணுவேன்? வேளாண்மை நானே அரசு பணியா மாற்றிடுவேன். பசிங்கிற சொல்ல ஒழிச்சிருவேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணுது? உயிர் காக்கும் மருத்துவத்தை ஆக சிறப்பா தந்துருவேன். எப்படி? சட்டம் போடுவேன். சட்டம் எப்படி போடுவேன்? அமைச்சருக்கு முடியலையா, முதலமைச்சருக்கு முடியலையா, இல்ல மாமன்ற உறுப்பினருக்கா, சட்டமன்ற உறுப்பினருக்கா, நாடாளுமன்ற உறுப்பினர் யாருக்கு முடியல, அரசு மருத்துவமனையில் போய் மருத்துவம் பார்த்துக்கணும்னு சட்டம் போடுவேன். தரம் தானா உயர்ந்துரும். தனியார் முதலாளிகள் அவர்கள் மருத்துவத்திற்கு இணையாக தமிழ்நாட்டு அரசு, எப்படி அரசு? ஒரு தூய தமிழன் அரசு மோதும். என்னால் கொடுக்க முடியாத மருத்துவத்தை நீ கொடுத்து விடுவாயா என்று மோதும். 1 கோடியிலிருந்து 1 ரூபாயிலிருந்து 1 கோடி மருத்துவம் வரை என் தாய் தந்தை இருக்க உடன்பதார் கொடுப்பேன். வயசான அம்மாவா? உன் தாய் அல்ல, என் தேசத்தின் தாய், என் தாய் என்று நான் வைத்தேன் பார்ப்பேன். பசி கிடையாது நாட்டில், ஒழிச்சுட்டேன். வேலை இல்லை சொல்லக்கூடாது, எவனும் சொல்லக்கூடாது. ஏன்? நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலை வேலை வாய்ப்பு வளர்ச்சி. அங்கே இருப்ப நீ. உன் இடத்துல ஆழ்வழி கிழங்கு வருதா? ஆழ்வழி கிழங்கு என்ன சணல் வருதா? அங்கே சணல் இருந்து எல்லாம் காற்றமாறா போட்டு காற்றம் பாரா, பயந்துருவ நீ. இவ்வளவு செய்திருக்க முடியும், இந்த ஆட்சியாளர்கள் செய்யல. நீ என்னைக்குடா உணர்வ? நீ மலையை மலையா பார்க்கலையா? வெறும் கற்க குவியலாடாது மலை, வெறும் கற்குவியலா? உன் தாயின் மாறடா, உன் பூமி தாயின் மார்பு. நம் தாயின் மாறில் வந்த பால் நமக்கு மட்டும். பூமி தாயின் மார்பில் இருந்து வருகிற அந்த பால் உலக உயிர்களின் பாய்ப்பாலடா. அந்த மாற அறுக்கிறானடா, உன் கண்ணு முன்னாடி அறுக்கிறானடா. மழை இல்லாத நிலம் பாலைவனமாயிருங்கிற அடிப்படை உனக்கு இல்லையே. மழை இல்லை என்றால் மழை பெற முடியாது. நிலம் வளமிழந்து போகும், நாடு பாலைவனமாகிவிடும். உன் தாயின் மாறை அறுத்து ரத்தம் குடித்துக் கொண்டிருக்கிறார்கள் குவாரி ஓனர்ஸ். எம் சாண்ட் என்கிறான். உன் தாயின் மாறு உனக்கு அறுத்து சமைத்தால் நல்லா இருக்கும் கறி என்று நீ பாப்பாயா? பார்க்கிறானடா உன் தாயின் மாறை. இது குவாரி, இது கிரஷர், இது மணல் என்று விற்கிறானே. நீ பார்த்து கொண்டு போகிறாய். ஆறு என்பது தண்ணீர் ஓடுகிற வாய்க்காலா? பூமி தாயின் ரத்த நாளங்களடா, ரத்த நாளங்கள், ரத்த நரம்புடா. அத்தனை ஆறையும் 34 ஆறுகளையும் கொன்று புதைத்து விட்டார்களடா, கொன்று புதைத்து விட்டார்கள். போய்ப்பார், கழிவு நீர் ஓடுகிற கால்வாயாக மாறி நிற்கிறதடா உன் நதி. யார் மீட்பது? யார் காப்பது? மரம் வெறும் மரமா? மரமா? உன் உயிரடா, உன் உயிர். மரத்திற்கு மாநாடு போடுகிறான், மாடு ஆடுக்கு போடுகிறான். சில பைத்தியங்கள் பேசிக் கொண்டு திரிகிறது, பைத்தியங்கள். மாடும் ஆடும் என் செல்வமடா, என் செல்வம். பைத்தியக்காரா, எல்லாரையும் குறிச்சு வச்சிருக்கா. என் அன்பு உடன் பிறந்தானே, பேரன்பு மிக்க பெற்றோர்களை உலகில் எல்லா உயிரினங்களும் நற்காற்றை சுவாசித்து விட்டு நச்சு காற்றை வெளியிடும். ஆக்சிஜனை சுவாசித்து விட்டு இந்த கார்பன் டை ஆக்சைடு, இந்த கரியமில வாயுவை வெளியிடும். ஆனால் மரம், செடி, கொடி, தாவரங்கள் நச்சு காற்றை சுவாசித்து விட்டு நற்காற்றை வெளியிடும். அதனால் தான்டா நீனும் நானும் உயிரோடு இருக்கோம். மரம் மரம் அல்லடா, நம் உயிரடா, நம் மூச்சடா, நம் மூச்சு. அதனால்தான் மரம் மண்ணின் வரம், வளர்ப்பதே மனிதாரம் என்று வளர்த்துக் கொண்டிருக்கிறோம். 10 ஆண்டு பசுமை திட்டம், பல கோடி பண திட்டம். 10 ஆண்டுகளில் உங்கள் மகன் என் பூமி தாயை பச்சை போர்வையால் இதை போல போர்த்தி விடுவேன், பச்சை போர்வையால் போர்த்தி விடுவேன்.